யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான இரண்டாவது படம் தாய் சொல்லை தட்டாதே. முதல் படம் தாய்க்கு பின் தாரத்தை பற்றி பார்த்துட்டோம். இது ரெண்டாவது படம் தாய் சொல்லை தட்டாதே. இது 1961 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளியானது. தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய படம். படம் துவக்க விழாவில் ஜெமினி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்ட அந்த காட்சி தான் இது. இந்த படம் வந்து பேரில் ஒரு புதுமை, தாய் சொல்லை தட்டாதே அப்படின்னு வச்சோன்னா ஒரு கவர்ச்சிகரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த நேரத்தில் இந்த படம் பாடல்களும் மிகவும் அருமையாக வந்திருந்தது. இந்த படத்தில் படமும் வியக்கத்தக்க வகையில் ஓடியது. ஆனால் இந்த நேரத்தில் மற்ற நடிகர்களெல்லாம் ஒரு 30-40 பேரை கூட்டு சேர்த்து கொண்டு ஒரு படத்தில் கொண்டு கோலாட்டம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். அதில் ஒரு மெயின் நடிகர்களுக்கு 15-20% தான் பங்கே இருக்கும். மிச்ச நடிகர்கள்லாம் சேர்ந்து அந்த படத்தை எடுத்து முடித்து அதை எடுத்து ரிலீஸ் ஆகி வரும்போது ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் அதிலே போடுவாங்க. எழுத்துலே நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த படங்களெல்லாம் ஓடினதை வச்சுக்கிட்டு இவர் அதை எடுத்துக்கிடுவார். நான் தான் அந்த படம் என்னால் தான் ஓடிச்சு. அவங்க ரசிகர்களும் மடப்பயலுங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் எங்களுக்கு தான் அந்த வெற்றியாம். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஜெமினி கணேசன் இருக்கார், எஸ்எஸ்ஆர் இருக்கார், இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி கிடையாது. எல்லாத்தையும் இவர் பிடிங்கி வச்சுக்கிடுவார். ஆனால் அவங்க இல்லாமல் இவர் நடிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, மடத்தனமான சிந்தனைகளை கொண்டு சிவாஜி நேசன் என்ற பெயரில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பதிவில் போய் பேசிக்கொள்ள வேண்டியதான். சிவாஜி முரசுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் அவர்கள் இங்கே வந்துக்கிட்டு இங்கே அது சுத்த இது சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நானும் பொறுத்து பார்க்க நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இதை போட வேண்டியதாகி போச்சு. படம் வந்து தொடர்ந்து 100 காட்சிகள் அரங்கம் நிறைந்தது எங்கள் பிளாசாவில். அது மட்டும் இல்லை, தமிழகத்தின் பல இடங்களில் 75 நாள், கிட்டத்தட்ட 12 திரையரங்கில் 75 நாள் ஓடிச்சு. 13வது வாரம் விளம்பரம் கொடுத்துருந்தார் தேவர். அப்புறம் 14வது வாரம் 100வது நாள் விழாவும் கொண்டாடினாங்க. 100 நாள் மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 தேட்டரும், இலங்கையை சேர்த்தா 8 தேட்டரில் 100 நாள், பிளாசா, பாரத், மகாலட்சுமி ஆகிய தேட்டர்களில் படம் வந்து பின்னி பெடல் எடுத்தது. அது கூட வந்த படங்கள்லாம் ஓடினாலும் அதில் லாபம் ஒன்றும் கிடையாது. ஏன் இதே பாகப்பிரிவினேன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ஒரு 40-50 பேர் நடிச்சிருப்பாங்க. அடுத்தது பாலும் பழமும். இந்த மாதிரி படம் எடுத்த சரவணா ஃபிலிம்ஸை படங்கிற நட்டம் வந்து இனிமேல் வேண்டாம் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு எம்ஜிஆர்கிட்ட வந்துட்டாங்க. எம்ஜிஆர்கிட்ட வந்து அவர் படம் எடுத்தாங்க. இது கலங்கரை விளக்கம், பணத்தோட்டம், இதெல்லாம் 100 நாள் ஓடாட்டெல்லாம் உங்களுக்கு பெருத்த லாபம். அதுதான் விரும்பினாங்க. செலவு கிடையாது. எம்ஜிஆர் மட்டும்தான் சம்பளம். மிச்ச நடிகர்கள்லாம் சும்மா சாதாரணமாக தான் வருவாங்க. அதை வச்சு அது ஸ்டார் வேல்யூ. அதுதான் ஸ்டார் வேல்யூ. அது மட்டும் இல்லைங்க, பார்த்தால் பசி தீரும்னு ஒரு படம். அதில் வந்து ஒரு 20-30 பேர் படத்தை போட்டு இவர் படத்தையும் சேர்த்து போட்டு உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. தனியாக பேர் கூட போட மாட்டாங்க. அப்படி ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர்கிட்ட போய் உன் படம் ஓடல, அது ஓடல, இது ஓடலன்னு ரொம்ப இதாக இருக்குது. இத்தனை கும்பலை வச்சு படம் எடுத்தும், இவ்வளவு பெரிய ஆட்களை போட்டு எடுத்தும் அவர் படம் வந்து நட்டத்தில் தான் போய் முடியும். அதனால தான் எல்லா தயாரிப்பாளரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க அவரை. யார் படம் நடித்தாலும் சரி தான், ஏதோ இதுக்காக ஒரு மரியாதைக்காக தேவர் மகன் படையப்பான்னு ஒரு 2 காட்சிகள் கொடுத்தா அதையும் இவங்க வெள்ளி விழா லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறாங்க. ஏன் பெத்த மகன் பிள்ளை பிரபு நடித்த படம் எடுத்துக்கங்க. பிரபு நடித்த சந்திப்பு, வெள்ளை ரோஜா, இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிது. அதை வந்து இவர் கேரக்டர் ரோல் தான் நடிச்சிருக்காரு. அதை இவரோட வெற்றியாக சேர்த்துக்கிறாங்க. இப்படி அலைகிறாங்க பேயா. சென்னையில் வந்து தாய் சொல்லை தட்டாதே, பிளாசா, பாரத், மகாலட்சுமி இந்த 3 தேட்டர்லையுமே 105 நாள் ஓடிச்சு. மதுரை கல்பனா அவுட்ரு தேட்டருங்க. இவங்க படம் போட்டால் சென்ட்ரல் நியூஸ் சினிமா எடுத்துக்கிடுவாங்க. நமக்கு வந்து எம்ஜிஆர் படம் எங்கேனாலும் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி அவுட்டரில் தான் போடுவாங்க. 126 நாள். அப்புறம் வந்து ஒவ்வொரு திருச்சியிலேயே 140 நாள் ஓடிச்சு. திருச்சி ஜூபிட்டரில், கோயம்புத்தூரில் 115. இப்படி எல்லா ஊர்லேயுமே நல்ல ஓட்டம். இலங்கையிலையும் 100 நாள் மேலே தாண்டி ஓடிச்சு. எம்ஜிஆர் படம் ஒன்று தாங்க. அவர் ஒரு ஆள் தாங்க, வேறு யாரும் கிடையாது. அவர் ஒரு ஆள் தான். அவரை வச்சு தான் படம், அது ஓடும் படம். அதனால தான் ஸ்டார் வேல்யூ அவருக்கு இருக்குது. இவங்க சும்மா டம்மியாக இருந்துக்கிட்டு இவங்க இந்த வாரத்தை வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் படம் நீ அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இவருக்கு அந்த வெற்றி இவருக்கு சேரவும் சேராது. அதுவும் பிஆர் பந்துலு, நம்ம பீம் சிங் போன்ற ஆட்கள், பெரிய தலைகள், அவங்க எடுத்த படங்கள் வந்து ஓரளவு வெற்றி அடைஞ்சதுக்கு உண்மை தான். ஆனால் அதில் வந்து இவருடைய பங்கு ஒரு 15% தான் இருக்கும். தாய் சொல்லை தட்டாதே 75 நாள் வந்து 12 தேட்டரில் ஓடிச்சு. அதே மாதிரி 50 நாள் வந்து 22 அரங்குக்கு மேலே ஓடிச்சு. இப்படி எல்லா இதுலேயும் தனிப்பட்ட முறையில் ஒரு 10-15 நாள் எடுக்கிற படங்கள் இவ்வளோ ஹிட் ஆச்சுங்க. சரிங்க, அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.